ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு பார்க்கிற ஜோதிட தலைப்பு சனி பெயர்ச்சி பலன்கள். மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் எந்த மாதிரியான பலன்களை தர இருக்கிறார் என்பதை பற்றி ஒரு விரிவான ஒரு பார்வை. வருகிற 20ஆம் தேதி நடைபெறுகின்ற சனிப்பெயர்ச்சியே ஒரு நிலையான முழுமையான சனிப்பெயர்ச்சியாக கருதப்படுது. திருநள்ளாறு போன்ற சனீஸ்வரனுடைய ஆலயங்களில் வருகிற 20ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறுகின்ற சனிப்பெயர்ச்சியே மகத்தானதாக கருதப்படுகிறது. இதுவே நிலையானது. இந்த சனி பகவான் கும்பராசி மண்டலத்தில் 2.5 ஆண்டுகள் முழுமையாக இருந்து நமக்கு பலனை தர இருக்கின்றார். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற சனிப்பெயர்ச்சியானது எந்த மாதிரியான பலன்களை தர இருக்கிறது என்பதை பார்க்கலாம். கன்னிராசிக்கு கடந்த 2.5 ஆண்டுகளாக 5ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் தற்பொழுது பெயர்ச்சி அடைந்து 6ஆம் இடத்துக்கு வருகின்றார். பொதுவாகவே கோச்சார காலகட்டங்களில் 3, 6, 11 என்கின்ற இடங்களில் சனி பகவான் வரும் பொழுது அது ஒரு நல்லது தான் செய்வார் என்கின்ற அடிப்படையில் கன்னிராசிக்கு இந்த காலகட்டமானது ஒரு நல்ல ஒரு யோகமான காலம் என்றே நாம் சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா கன்னிராசிக்கு 6ஆம் இடத்தில் வருகிறார். ராசி அதிபதி புதனுக்கு சனி பகவான் நண்பர் என்கின்ற காரணத்தினால கன்னிராசிக்காரர்களை மிக பெரிய அளவில் சனி பகவான் தண்டிக்க மாட்டார். சரிங்களா? அதே மாதிரி ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது கடன், நோய், வம்பு வழக்குகள், சிக்கல்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார். நல்லா இருக்குது. ஸோ முதல்ல நம்ம வழக்கமாக பள்ளி வயது குழந்தைகளுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். கன்னிராசியில் பிறந்திருக்கின்ற பள்ளி வயது மாணவ மாணவிகள் நிச்சயமாக ஒரு வெற்றியான ஒரு காலகட்டம் தான் இது. அரசு பொதுத் தேர்வை எதிர்கொண்டிருக்கின்ற 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் கன்னிராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு வெற்றி காத்திருக்கிறது. சற்றே நீங்கள் உழைப்பும் முயற்சியும் செஞ்சீங்கன்னு சொன்னால் அதிக மதிப்பெண்களுடன் கூடிய நல்லது ஒரு வெற்றி வாய்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. அதே மாதிரி கன்னிராசியில் பிறந்த இளைஞர்கள் 20 முதல் 30 வயது மதிக்கத்தக்க இந்த இளம் வயது பருவத்தினர் உங்களுடைய தொழிலில் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் வருகிறார். தொழில்காரகன் சனி 6ஆம் இடத்துலையும் ஆட்சி பெறுகிறார். அப்போ நல்ல வேலை கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். ஏன்னா இது நல்ல ஸ்தானம். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3, 6, 11 இந்த இடங்களில் ராசிக்கு சனி பகவான் வரும்பொழுது நமக்கு நன்மை செய்ய கடமைப்பட்டவராக மாறுகிறார். அதன் அடிப்படையில் கன்னிராசிக்கு இந்த இளைஞர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு வாழ்வாதாரம் காத்திருக்குது. ஸோ அதே மாதிரி பிஸ்னஸ் பீப்புள்ஸுக்கும் இந்த காலகட்டமானது நல்ல அற்புதமாக காலகட்டமாக இருக்கும். கமிஷன் பேஸுக்கு கான்ட்ராக்ட் சம்மந்தமான தொழில்கள் நீங்கள் நிச்சயம் செய்யலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கின்றார். அப்போ 6ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கின்றார். அப்போ இளைய சகோதரன் சகோதரிகள் வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். சிறு முயற்சிகள் மேற்கொண்டு உங்களுடைய தொழிலானது வெற்றி அடைய செய்யும். சரிங்களா? அதாவது 6ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கின்றார். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமும் இருக்கணும் நீங்கள். சரிங்களா? ஏன்னா 8ஆம் இடமான துருஸ்தானம் இல்லையா? இப்போ சனியினுடைய பார்வை 8ஆம் இடத்தோடு இருக்கும் பொழுது வெளிநாடு வெளிமாநிலங்களில் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு சில விபத்துகளும் கண்டங்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனியினுடைய பார்வை எந்த இடத்துல படுதோ அந்த இடம் சார்ந்த சில பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அப்படிங்கிற அடிப்படையில் கன்னிராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கின்றார். 8ஆம் இடமானது ஒரு துர்ஸ்தானம் என்ற காரணத்தினால் ஒரு சில விபத்துகள் வந்து சேரும். கவனமுடன் இருக்கணும். வண்டி வாகனங்களை செல்லும் பொழுது ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ பிறந்த இடத்துலேருந்து வெளியூர் செல்லுவீங்க, வெளி மாநிலங்கள் செல்லுவீங்க. உங்களுக்கு இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட வகைகளில் லாபங்கள் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த சனிப்பெயர்ச்சியானது உங்களுக்கு நல்லதொரு நன்மையை செய்ய கடமைப்பட்ட ஒரு காலகட்டமாக தான் இருக்கிறது. அதனால் கன்னிராசிக்காரர்களுக்கும் இந்த ஒரு சனிப்பெயர்ச்சியானது வசந்தகாலம் என்றே நம்ம சொல்லலாம். நன்றி, வணக்கம்.